சங்கீதம் எழுதின புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இங்க பாருங்க, அழகாய் இந்த தாவீது சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொல்கிறார், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதினுடைய சங்கீதம். இங்கே என்னத்தை ஒப்புவிக்கிறார்? தேவனிடத்தில் அவர் என்னத்தை கண்டார், என்னத்தை காணுவார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய இருதயத்தை அறிந்த ஒரு மனிதன் தாவீது. தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இருந்தாலும், ஆனால் ஒன்றுமில்லாத ஒரு நாளிலே தன்னை உண்டாக்கி உருவாக்கின தேவனை துதித்ததினாலே, அவர் தன்னோடு இருந்தபடினாலே எல்லாவற்றையும் செய்து இஸ்ரவேலுக்கு எல்லாம் ராஜாவாக இருந்த ஒரு மனிதன் இங்கே அழகாய் தேவனை பற்றி பார்க்கிறார். சிலுவைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். பாருங்க, சிலுவைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இங்க ஒரு மனுஷன் சிலுவைப்படுறானா அவன் மேல நாம சிந்தையா இருப்போம் என்றால் நாம தான் உண்மையான பாக்கியவான்கள். அது மாத்திரமல்ல, நமக்கு வருகிற தீங்கு நாளிலே கர்த்தர் நம்மை விடுவிக்கக்கூடியவரா இருக்கிறார். அதான் சொல்கிறார் தாவீது, சிலுவைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பாராம். நமக்கு தீங்கு எப்போ வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அது யாரால வரும்னு நம்மளால சொல்லவும் முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் பலர் உண்டு, ஆனால் நமக்கு நன்மை செய்கிறவர் ஒருவர் மட்டும்தான் உண்டு. அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தெய்வத்தினுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த தாவீது. இந்த தாவீது எப்படி அறிந்திருக்கிறார் பார்த்தா, சிறுமைப்பட்ட சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஒரு மனுஷன் சிறுமைப்படுறான், கஷ்டத்துல இருக்கிறான், கண்ணீரோடு இருக்கிறான், கவலையோடு இருக்கிறான், பாரத்தோடு இருக்கிறான், எப்படிப்பட்டதோ பிரச்சனையோடு இருக்கிறான். இப்ப அவனுக்கு உதவி செய்யும்படியாக, அவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக, அவனுக்கு உதவிகளும் நன்மைகளும் செய்யும்படியாய் நாம் மாறுவோம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். அது மாத்திரமல்ல, நமக்கு தீங்கு வரும்போது கர்த்தரே நமக்கு விடுவிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அதான் சொல்றார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான். பாருங்க, யாரை இதை குறித்து சொல்றனா, சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவனை. சிறுமைப்படுகிற ஒரு மனிதன் மேல் எந்த மனுஷன் சிந்தையா இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்காகவே இந்த சங்கீதம் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை பாதுகாத்து, இந்த விடுவிப்பது மாத்திரம் அல்ல, இந்த சிறுமைப்பட்டவன் சிந்தையோட விடுவிப்பது மாத்திரம் அல்ல, கர்த்தர் அவனை பாதுகாக்கக்கூடியவரா இருக்கிறார். ஐயோ, என் மகனாச்சே, எல்லாரும் மேல சிந்தையா இருக்கிறானே, ஒரு சிறுமைப்பட்ட மனுஷன் மேல எவ்வளவு சிந்தையா இருக்கிறானே, இவன் தான் என்னுடைய மகன் என்று ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாய் அவர் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவன் உயிரோடே வைப்பாரா, பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பானா. ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாற வேண்டும். நம்ம ஒருத்தர் சிரமப்படுறோம்னா சும்மா பார்த்துட்டு போயிடக்கூடாது. என்னோட வாழ்க்கையில நான் 500 ரூபாய் நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சா, அந்த ஹோட்டல்ல வேலை செய்யும் போது 300 ரூபாய்க்கு என்னால முடிஞ்ச டிஃபனை வாங்கி யாருக்கா கொடுத்துரும். ஏன்னா கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணா, வேதத்தை வசனத்தை கேட்பாங்க, ஆனா இந்த வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம பாடணும், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு வாழ்கிற நாட்கள் எல்லாம் உமக்கு சொந்தமாய். நம்ம பாடுறோம், ஆனா நம்ம அந்த வார்த்தையை கேட்கறது அல்ல. அப்படி நம்ம வார்த்தைகளை கேட்போம் என்று சொன்னால் நாம் உண்மையான பாக்கியவான்களா இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் தான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டு இருக்கான். கேட்டா அந்த வியாதி இந்த வியாதி. சில கிறிஸ்தவர்களுக்கு கிட்னி பிரச்சனை, சில கிறிஸ்தவர்களுக்கு சுகர் நோய். இந்த பலவிதமான நோய்கள், பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அந்த பலவிதமான ஆபத்திலிருந்து அவளை காப்பாற்ற ஒருவரும் இல்லை. காரணம் என்னென்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், ஆனா வார்த்தையின்படி நாம நடக்கணும். அதுக்காக வார்த்தை கேட்கிறோம். ஒருத்தர்கிட்ட கொஞ்ச நேரம் என்னத்துக்கு பேசுறோம், பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு, நாம என்ன செய்யறோம். அப்ப நம்ம வார்த்தை அவரை கேட்கணும், அவருடைய வார்த்தை நாம கேட்கணும். அப்படி ஒருவருக்கு ஒருவர் சமரசமா போனா அதுல எவ்வளவு பெரிய காரியத்தையும் அவன் செய்யலாம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, சரி கொஞ்ச நேரம் காமசாமி கேட்டுட்டு கம்முன்னு போயிட்டு அவன் என்ன சொல்லிட்டா போயிட்ட
அப்படி போயிட்டா ஒரு பிரயோஜனம் அல்ல. அதான் சொல்றார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. கர்த்தர் பாக்கியவானா வைக்கிறது மாத்திரம் இல்ல, சத்துருக்கள் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டார். நமக்கு எவ்வளவு பெரிய சத்துரு வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், ஆனா அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவே ஒரு நாளும் மாட்டார். அதான் சொல்றார், படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். மாற்றி போடுவி என்று அழகாய் சொல்கிறார். படுக்கை மேல் வியாதியா கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவாரா. படுக்கையில நமக்கு எப்படி வேணாலும் பிரச்சனை வரலாம், எப்படி வேணாலும் போராட்டம் வரலாம், ஆனால் உண்மையாய் நாம் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறுமைப்பட்டவன் மேல் நாம் சிந்தையா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அப்படி சிந்தையாய் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு வருகின்ற எல்லா ஆபத்துகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வியாதியை கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவாராம். நமக்கு ஒரு வியாதி வருது, நமக்கு ஒரு கஷ்டம் வருது, அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் நம்மளை தாங்குவார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். இப்படி சிறுமைப்பட்டவன் சிந்தையா இருந்துட்டாவும் போதும், நமக்குள்ள என்ன இருக்கிறதுன்றதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்னா அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்களான்னு பார்த்தா அது கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்காக கர்த்தருடைய சபையை வச்சிருக்கிறார். என் பிள்ளைகளே நீங்க வாங்க, என் வார்த்தைகளை கேளுங்க, என் வார்த்தையின்படி நடங்க, அப்போ உங்க வாழ்க்கை என்ன ஆகும், செழிப்பா இருக்கும். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு குறைவும் இருக்காது, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு போராட்டமும் இருக்காது. எப்படின்னா என் வார்த்தையை கேட்கும் போது சொல்றார், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்கிறார்கள். நமக்கு நம்முடைய சத்துரு எப்படி சொல்றான் பாருங்க, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்கிறார்கள். அழகை பாருங்க, நமக்கு சத்துரு நம்மளை எப்ப சாகவான் தான் காத்துட்டு இருப்பான், எப்ப சாகலாம், இவன் எப்ப அழிவான், இவன் பேர் எப்போ ஒழியும் என்ன, இப்படி எல்லாம் பல எண்ணங்கள்ல பல கோணங்கள்ல நம்முடைய சத்துரு நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்திலே அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். நம்மளை ஒருத்தன் பார்க்க வந்தா கூட வஞ்சனையா பேசுகிறான், இன்னும் இவன் சாகலையா, இன்னும் இவன் உயிரோட இருக்கிறானா, இவன் பேர் எப்பதான் அழியும், இவனுக்கு இப்படிதான். நம்மளை பார்க்க வரவன் கூட வஞ்சகத்தோடு தான் வரும். ஆனா ஏன்னா அவன் நம்முடைய சத்ருவா இருக்கிறான். நம்முடைய சத்ருவை போல நாம் இருக்கக்கூடாது. நாம் சிறுமைப்பட்டவர்கள் அழுதும் சிந்தையுள்ளதாய் காணப்பட வேண்டும். என் பகைவரெல்லாம் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து. பாருங்க, நமக்கு பகைவர் உலகத்துல எல்லாருமே நமக்கு பகைவர் தான். நம்ம பெத்த பிள்ளையா இருக்கலாம், கட்டின மனைவியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்முடைய தேசத்துல நமக்கு ராஜாவாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு ஒரு பகையினர் தான். ஏன்னா எல்லாமே இந்த உலகத்துல இந்த உலகம் நாம் சிநேகித்தால் தேவனுக்கு பகையா இருப்போம், அல்லது ஒருவேளை மனுஷர்களை சிநேகித்தாலோ மனுஷர்கள் எவ்வளவு நேரத்துக்கு நம்ம கூட சிநேகிப்பானா, கொஞ்ச நேரத்துக்கு தான். அந்த கொஞ்ச நேரம் முடிஞ்சுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நாம ஒண்ணு பேசலாம், அவங்க ஒண்ணு பேசும்போது பகையரா மாறி விடுவார்கள். தீராவியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். நமக்கு வருகிற பலவீனங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் மனுஷன் என்ன சொல்லுவான், தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில கிடக்கிறான், அவன் இனி எழுந்திருப்பதே இல்லை என்கிறார்கள். நம்மளை பார்க்கிற பகையினர் அப்படிதான் சொல்லுவான், தீரா வியாதி தான்ப்பா அவனுக்கு வந்துருச்சு, இனி அவன்லாம் வரமாட்டான், இனி அவன்லாம் வாழவும் மாட்டான், இப்படி எல்லாம் நம்ம பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சொல்கிற ஜனத்திற்கு தேவன் நம்மை ஒப்புக் கொடுப்பது அல்ல. ஏனென்றால் நாம் சிறுமைப்பட்ட மேல் சிந்தையாய் இருக்கிறோம். சிறுமைப்பட்ட மேல் சிந்தையாய் இருப்பதனாலே தீங்கு நாளிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார் இருக்கிறார்.
என் பிராண சிநேகிதரும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். பாருங்க, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருப்பாங்க, என் பிராணனுடைய சிநேகிதனா இருப்பான், என் நண்படா, நான் உயிர் போனாலும் நான் மறக்க மாட்டேன், உயிர்வா, இப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு சில காலகட்டத்தோட கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம கூட கடைசி வருகிறவர் யார் என்றால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம் என்றால் அவர் நம்ம கூட கடைசி வரைக்கும் காணப்படுகிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். அதான் சொல்றார், கர்த்தாவே நீ எனக்கு இறங்கி நான் அவளுக்கு சரியிட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்மளால பேச முடியுமா? முடியவே முடியாது. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இன்னைக்கு ஒரு வியாதி படுகிற கிடைக்கிற ஒரு மனுஷன் இப்படி வந்து பேச முடியுமா? முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளையா இருப்போமானால், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நான் அனுபவமானால் நமக்கு வருகிற எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக நின்று நம்மால் பேச முடியும். நமக்கு வருகின்ற எல்லா ஆபத்துகளில் இருந்தும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியும். நமக்கு வருகிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட முடியும். அது எப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும்போதுதான் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதினால் நீ என் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று அறியே. என் சத்துருக்கு என் மேல் ஜெயம் கொள்ளாததுதான். சத்துரு எவ்வளவு போராட்டம் வரலாம், எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வரலாம், போராட்டம் கண்ணி எல்லாவற்றிலும் இருந்து அவனால ஜெயமே கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பரிசுத்தவான்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்தது. ஏன்னா இந்த தாவீதுக்கு அவ்வளவு அழகான இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததை, அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு சங்கீதமாக எழுதினார். அவர் ஒரு ராஜாவாக இருந்தால் அவருக்கு வந்த பிரச்சனைகள் ஏராளம், அவருக்கு வந்த போராட்டங்கள் எவராலும், ஆனால் அதின் மத்தியிலே அவர் தேவனை எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்ந்தார். இன்றைக்கு நம்ம சபையில வருகிறோம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் நமக்கு செய்ய காத்திருக்கிறார், அவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை இன்னும் நாம் அறியாமல் இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய வேண்டும். அதுக்குதான் தேவன் நம்முடைய சபையை வைத்திருக்கிறார். என் சத்துருக்கள் என்னை ஜெயம் கொள்ளாததால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறியே. பாருங்க, கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறனால்தான் நம்முடைய சத்துருக்களை ஜெயம் கொள்ளாதபடி செய்கிறார். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்திலே என்னை நிறுத்துவீர். என் உத்தமத்திலே, இன்னைக்கு அந்த உத்தமமான வார்த்தைகளை பேசுகிற ஜனங்கள் யாரும் இல்லை. உத்தமமான செய்திகளை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. உத்தமமான வழிகளிலே நடக்கின்ற ஜனங்கள் இன்றைக்கு யாரும் இல்லை. ஆனால் இங்கே சொல்கிறார், நீரின் உத்தமத்திலே என்னை தாங்கி. அவன் எப்பவுமே உத்தமனா இருக்க ஆசைப்படணும். ஆசைப்பட்டாதான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பான். ஆண்டவரே, இருதயத்துல நான் உத்தமனா வாழணும் ஆண்டவரே, உண்மையா நான் வாழணும் ஆண்டவரே, மாயமற்ற மனிதனா அல்ல, ஒரு பொய்யான மனிதனா அல்ல, ஒரு போக்கற்ற மனிதனா அல்ல ஆண்டவரே, ஒரு வழி அறியாத ஆடாய் அல்ல ஆண்டவரே. உம்முடைய வழிகளை அறிந்து உமக்கு முன்பதாக உண்மை உத்தமனாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை தாங்குகிறவராய், தப்புவிக்கிறவராய், நம்மை ஏங்கக்கூடியவராய் காணப்படுகிறார். இதான் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்குமே உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். நமக்கு நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம என்ன செலுத்த போறோம்னா, ஸ்தோத்திரங்களை, துதிகளை அது ஆண்டவருக்கு மகிமையா செலுத்தும். ஆனா நம்ம கொடுக்கின்றதை, நாம் நினைத்து பார்க்கிறதை, அதையெல்லாம் தேவன் நினைத்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். என் பிள்ளை என் வார்த்தையின்படி நடக்கிறானே, என் பிள்ளை என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறானே, என் பிள்ளை என் வசனத்தை கை கொண்டு நடக்கிறானே என்று நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். சில நேரங்களில் நாம் போகும்போது பலரை எனக்கு பார்த்து சொல்லுவாங்க, உன் குடும்பத்தை நீ போய் பார்க்க மாட்டேன், ஊரார் போய் பார்க்க, ஊரார் பிள்ளை விட்டு வந்தா தான் பிள்ளை தானா வளரும். இந்த உலகத்தினுடைய பழமொழி. ஆனால் அதை போலதான் நம்முடைய ஆண்டவர். அவனவன் தனக்கானது அல்ல, பிறருக்கானவை நோக்கணும். எனக்கானதை நான் நோக்கணும்னால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம மற்றவர்களுக்காக நோக்கணும். ஒரு ஐயா ஒரு நாள் பசியில இருந்தார், ரொம்ப பசி. அவருக்கு போய் சாப்பாடு கொடுத்தோன்னே
அடுத்த நிமிஷம் வெறும் சாப்பாட்டையே அப்படி வாரி அடிக்கிற. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பயம். ஐயோ மனுஷன் இப்படி இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறான், இவ்வளவு பசியில் இருக்கிறான். ஐயோ ஆண்டவரே என்ன செய்ய? அப்ப அந்த பசிக்கு அந்த உணவு கொடுக்கறது கூட அன்றைக்கு காரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இயேசு சொல்றாரு, நான் பசியா இருக்கிறப்பா, எனக்கு ஒருவனும் எனக்கு ஆகாரத்தை கொடுக்கல. நான் தாகமா இருக்கிறப்பா, ஒருத்தர் எனக்கு தண்ணீர் கொடுக்கல. நான் வியாதியை கிடக்கிறப்பா, என்ன ஒருத்தரும் விசாரிக்கல. நான் வஸ்திரம் இல்லாம இருக்கிறப்பா, எனக்கு ஒருவனும் அந்த வஸ்திரத்தை கொடுக்கல. அப்ப சீசர்கள் பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க எப்ப இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க? இந்த ஜனத்துக்கு என்ன செஞ்சீங்களோ அது எனக்கு செஞ்சீங்கய்யா. பாருங்க நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய திருச்சபைகள் என்ன தெரியுமா, திருச்சபைக்கு போறாங்க அப்படியே வர்றாங்க, மாற்றம் கிடையாது, வார்த்தைகளை கேட்பது கிடையாது. காரணம் என்ன? கூட்டம். போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறோம், பெரிய கூட்டமா போய் சேர்ந்து போய் உட்கார்ந்துருது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள கிரியை செய்கிறதா? அதை நம்ம பார்க்கணும். அதான் வசனம் சொல்லுது, அவனவன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், அவனவன் தன்னைத்தானே அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவான். ஆகிலும் உலகத்தோடு அல்ல, நம்மளை இன்னைக்கே நியாயம் தீர்த்திடுவான். இன்னைக்கு நம்மளை அறியணும், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நான் உங்க பிள்ளையா வாழணும், ஒவ்வொரு நாள் உமக்கு சொந்தமா வாழணும், உமக்கு பிரியமா வாழணும். அப்படி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம் என்றால் நமக்கு நிச்சயமாய் நம்முடைய தேவன் உதவி செய்கிறாராய் இருக்கிறார்.